ஒரு சிலருக்கு மண்டையில் குழப்பக்கூடிய விஷயம் என்னங்கிறத பார்க்கலாங்களா? மண்டையில் தலையில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கும் ஒரு சிலர் எண்ணம் என்னவாக இருக்கும்? அதாவது பார்த்திங்கன்னா, ஒருத்தர் பேச்சலராக இருக்கிறான். ஒரு 30 வருஷமாக பேச்சலர் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறான். நிறைய பேர் பேச்சலர் வாழ்க்கை வாழ்கிறாங்க. ஊர் விட்டு ஊர் போய் படித்து முடிச்சுட்டு, சொந்த ஊரில் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு ஒரு 10 வருஷம் 12 வருஷம் தனியாகவே வாழ்வாங்க, மேரேஜ் பண்ணாமல். ஆஃப்டர் மேரேஜ் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கல்யாண வாழ்க்கை வாழ்ந்துட்டு, ஒரு 6 வருஷங்கிறது 10 வருஷம் வாழ்ந்துட்டு, அதுக்கப்புறம் வெளிநாடோ வெளியூரோ இங்கே போய் தங்கிக்கிறான். சுற்றிக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா தங்குனா பிரச்சனை கிடையாது, தனியாக இருக்கிறான். எப்படி தனியாக ஒரு ரூமில் தனியாக இருக்கிறான். 4 பேர் சேர்ந்து இருந்து இருக்கிறது வேறு, வேலைக்கு போகிறது வேறு. தனியாக இருந்து வேலைக்கு போகிறது வேறு. குடும்ப எண்ணங்கள் வரும். எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் மனித பிறவியா இல்லை தெய்வ பிறவியான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. செல்ஃப் கண்ட்ரோலுங்க அதெல்லாம். ஏன்னா செல்ஃப் கண்ட்ரோல் எந்த பிறவியும் இல்லை, மனித பிறவி தான். செல்ஃப் கண்ட்ரோல். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பேச்சலர் வாழ்க்கையில் ஒரு 10 வருஷம் தனியாக வாழ்ந்துருப்பாங்க. ஒரு மெத்தேடான ஒரு லைஃப்பில் இருக்கலாம். இப்போ சினிமா லைஃப்னு எடுத்துகிட்டுங்க, 4 பேர் 5 பேர் ரூமில் இருப்பாங்க, 2 பேரும் இருப்பாங்க, டைரக்டர்ஸ் வேறு. தனியாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா தனியாக இருந்தால் நல்லதானா, ஏதோ ஒன்றுக்கு ஹெல்ப்புக்கு கிடைக்காது. இருந்தாலும் மனசு அமைதியாக இருக்கலாம். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு பார்க்கலாம். நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் வீட்டை. 2 பேர் இருந்தால் அதில் ப்ரெஸ்டேஜு சில விஷயங்கள் உள்ளே வந்துட்டு போகும். பாத்திரத்தை போட்டு சாயங்காலம் வந்து கழுவிக்கலாம். பெண்களுக்கும் தான் ஆண்களுக்கும் தான். பெண்கள் பேச்சலர்ஸும் இருக்கிறாங்க, சரிங்களா? பெண்கள் மேரேஜ் பண்ணிட்டும் தனியாக போய் ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு ஹாஸ்டலில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்க தனியாகவும் இருப்பாங்க, 4 பேர் சேர்ந்தும் இருப்பாங்க, தனி ரூமும் எடுத்திருப்பாங்க. எல்லாமே இருக்குது. ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் தனித்தனியாக வேலை இல்லது. அப்படியே அவங்களோட ஏன்னா ஒருத்தர் இருந்தால் டிஸ்டர்பன்ஸ் ஆகு, ஒரு வீட்டுக்கு ஃபேமிலியில் பேசின டிஸ்டர்பன்ஸ் ஆகு, ஒரு சிரிக்க முடியாது, ஒரு இண்டிவிஜுவலாக அவனோட தனித்திறமை ஏதோ ஒன்று இருக்குது, அந்த தனித்திறமை வெளிப்படுத்த முடியாது. யாராவது இருந்தால் வெளிப்படுத்த முடியாது. அவன் தன்னைத்தானாக தனியாக இருக்கும்போது அதை வெளிப்படுத்த முடியும். இதெல்லாமே இருக்குது ஒரு பேச்சலர்ஸ்க்கு. பேச்சலர்ஸ்னால் மேரேஜான பேச்சலர் ஊருக்கு போகிறாங்க, ஒரு ஒரு வேலை விஷயமாக போகிறாங்கன்னா எப்படி இருக்கிறாங்கன்ட்டு நிறைய பேர் யோசிக்கலாம். ஒரு தனித்தன்மை கிடைக்குங்க. நேரம் கழிச்சு எந்திரிக்கலாம், நேரத்தில் எந்திரிக்கலாம், நேரத்தில் எந்திரிச்சு பேசலாம், ஃபோன் பேசலாம் சரி, வீடியோ பேசினாலும் சரி. அதே ஒருத்தங்க கூட இருந்து போய் பேசினோம்னா அவனுக்கு டிஸ்டர்பன்ஸு. அவன் வீட்டில் போய் அதையும் இதையும் கசாமசான்னு அவங்க அம்மா அப்பாட்ட அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி சிரியேன்னு சிரிப்பான். இங்கே வந்து ஏன்னா இது வந்து ஒரு பள்ளி நட்பு, கல்லூரி நட்பு, ஊர் நட்பு, வெளியே போய் தங்கிக்கிறாங்க அப்படிங்கிறது வேறு. அங்கே போய் யாராச்சும் கூட ஜாயின் பண்ணி அவங்க கூட ஒரு நட்புகள்ங்கிறது வேறு. இவன் எந்த நேரத்துலையும் ஒரு சுதந்திரமாகவே இருக்க முடியாது. வேலையிலையும் சுதந்திரமாக இருக்க முடியாது, வீட்லேயும் சுதந்திரமாக இருக்க முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவன் வாழ்ந்துட்டுமா அந்த வாழ்க்கை. ஒரு வீட்டில் போனால் நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை. தூங்கினா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்தாங்கன்னா, இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போடுறதோ இவனோட திறமையை காட்டும்பொழுதே அந்த தூக்க தன்மையே 11 12 ஆகுது. அதே ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் நிறைய பேர் வந்தாலும் தூங்கவே மாட்டானுங்க, சும்மா கசாமசான்னு பேசிகிட்டு இருப்பாங்க. 2 மணி 3 மணி ஆகுது. 2 மணி நேரம் டெய்லியும் தூங்கிட்டு அங்கேயும் வேலையும் போய் கஷ்டப்படுறதுக்கு இந்த மாதிரி தனியாக இருந்துட்டு போயிடலான்ட்டு ஒரு சிலர் எண்ணம் இருக்குது. தெய்வ பிறவி தான் அவங்களெல்லாம். மனித பிறவிகள் கிடையாது, தெய்வ பிறவிகள். செல்ஃப் கண்ட்ரோல். ஒரு மனுஷன் வந்து செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கிறது வந்து சுய கட்டுப்பாடுன்னு ஒன்று கண்டிப்பாக வேணும், எல்லாத்துக்குமே வேணும். அதாவது வந்து ஒரு பேசுறது மட்டும் இல்லை, ஒரு வாழ்க்கை ஓடுறது மட்டும் கிடையாது, ஒரு விஷயம் செய்கிறது மட்டும் கிடையாது, ஒரு சில பழக்கங்களை நிப்பாட்டுறதும் செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தால் பெட்ரு. ஒரு ட்ரிங்க்ஸ் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா நிறுத்தோன்னா நிறுத்தலாம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிறுத்தணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்மளுக்கு அந்த பழக்கம் இல்லை, அதனால் தெரியல. சில விஷயங்களே நிப்பாட்டிக்கிறேன். நான் டீ வந்துட்டு சின்ன வயசில் ஒரு 10 வயசில் கிட்டத்தட்ட ஒரு நானே ஒருத்தனே 1 லிட்டர் 1.5 லிட்டர் குடிப்பேன். அத்லெட்டிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் இருக்கிறனால பிடி மாஸ்டர் சொன்னார், டீயை குடிக்கிறது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை,
முடிஞ்ச அளவுக்கு நிப்பாட்டினேன்னு நல்லதுனாரு. அடுத்த நாள் நிப்பாட்டிட்டேன். நம்ம மனசு தான், நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோல் தான் ஒரு சில விஷயங்கள். இப்போ நான்வெஜ்ஜே பார்த்திங்கன்னா 10 வருஷம் கூட சாப்பிடாமல் இருப்பேன், இருக்கும்னு நினச்சா இருப்பேன். ஏன்னா அது செல்ஃப் கண்ட்ரோல் தான். ஒருத்தங்கிட்ட பேசக்கூடாதுன்னு எண்ணம் கிடையாது, அதுக்குன்னு போய் பேசிகிட்டே இருக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. அளவாக வச்சுட்டு அளவாக இருக்கணுங்கிறதும் செல்ஃப் கண்ட்ரோல் தான். சுய கட்டுப்பாடு, சுய விஷயம், விடாமுயற்சி. அதில் விடாமுயற்சியும் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் விடாமல் முயற்சி செய்கிறது. வெற்றி பெற்றாலும் சரி, தோல்வி பெற்றாலும், வெற்றி பெறுவதற்கு தான் முயற்சி செய்கிறது. அது தோல்வியானாலும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் முயற்சி செய்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் மனுஷனுக்கு எல்லாமே இருக்கும். தனி ரூம்பில் இருக்கிறான்டா, தனியாக போகிறா, தனியாக இருக்கிறான், என்னடா ஆள், அவங்க நல்லா இருப்பானா, நல்லா இருக்க மாட்டானா, சுயமாக யோசிப்பானா, சுயமாக யோசிக்க மாட்டானா, வித்தியாசமான டைப்பாக இருப்பானா அப்படின்ட்டு வெளிக்கிறவங்க பார்த்து என்ன வேண்டாம். அது வித்தியாசமான டைப்பு ஒரு 15% இருப்பாங்க. 85% நல்லா திறமை, மூளை பயங்கரமாக வேலை செய்ய, ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. நல்ல திறமையை படைத்தவங்களாக இருப்பாங்க. ஒரு டைரக்டராக இருக்கலாம், ஒரு டான்ஸராக இருக்கலாம், ஒரு கேமராமேனாக இருக்கலாம், இன்னும் பல சினிமா ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்கலாம், அத்லெட்டராக இருக்கலாம். ஒரு ஓடிட்டு வருவேன், கீழே படுத்து தூங்க, காலையில் எழுந்திரிச்சி நேரத்தில் ஓடுவேன், கதை பூட்டிட்டு ஓடுவேன், ஷூ போடுவேன், சில சாக்ஸ் எல்லாம் போட்டு கால் ஷார்ட்ஸ் போடுவேன், பேண்ட் போடுவேன். இதெல்லாம் வந்துட்டு மற்றவங்களுக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக சொல்லிட்டு தனியாகவே இருந்துக்குவாங்க. ஒரு சிலரெல்லாம் பயங்கரமாக இருப்பாங்க. ஒரு ஆராய்ச்சியை கண்டுபிடிக்கிறதாகட்டும், ஒரு நல்ல பெரிய படிப்பாகட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட நிறைய பேர் தனியாகவே இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. தனியாக இருப்பது நல்லதுன்னு நினச்சிட்டு அப்படியே இருந்துக்குவாங்க. மேரேஜ் ஆகிட்டும் அங்கே போயிட்டும் இருப்பாங்க, மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியும் இருப்பாங்க. பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பயங்கர வித்தியாசமாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு என்னடா கேரக்டர் பயங்கரமாக இருப்பானான்னு பேசுறதுக்கு யோசிப்பாங்க, யோசித்து பேசுவாங்க அவங்ககிட்டலாம். ஏன்னா தப்பாகிடக்கூடாதுல்ல. ஏன்னா தனிச்சாக இருக்கிறேன், அவங்க கேரக்டர் என்ன தெரியாது, வாட்ச் பண்ணி வீணாக போயிருப்போம். நானெல்லாம் வாட்ச் பண்ணதில்லப்பா. தனியாக இருக்கலாம், தப்பு கிடையாது. தனியாக சமைக்கலாம், தனியாக சாப்பிட்டுக்கலாம். நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்டா நல்லா இருந்தாலும் நல்லாட்டியும் சாப்பிட்டுக்கலாம். மற்றவங்க கூட சேர்ந்து சமைச்சோம்னா நல்லாத்தான் இருக்கணும், நல்லா இல்லைன்னு சாப்பிட மாட்டான். அதையும் மீதியும் சொல்லுவேன், ஏன்னா அப்படி இப்படின்னு அவங்க கூட நம்ம வாக்குவாதம் பண்ணி சண்டை கலப்பு, கை கலப்பு, ரூம் விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு வாடகை கொடுக்காம, ஷேர் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு அங்கே இருப்பான், இவன் பாட்டுக்கு அங்கே. ஒரு சிலர் ஷேர் பண்ணுறாங்க, நல்லா இருக்கிறவங்க. இன்னும் மொத்தமாக சேர்ந்தாலும் பிரச்சனை தான். ஒரு 20,000 வாடகை கொடுத்து ஒரு ரெண்ட் எடுக்கிறாங்கன்னா அதில் 6 பேர் பார்ட்னர் போட்டு எடுக்கிறாங்க. ஒரு நாளுக்கு 4,000 காட்டினார். அது கிட்டத்தட்ட வந்துட்டு போகிறவங்களே கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட் சர்க்கிள், தெரிஞ்சவன் தெரியாத அப்பப்போ வரவன் போகிறவனெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வாரம் வந்து தங்குவேன். எடுத்தது 6 பேர்த்துக்கு, ஏன்னா 60 பேர் வந்து தங்கிட்டு போவாங்க பேச்சில், தெரியுங்களா? அதெல்லாம் வந்து கொடுமைங்க. இருக்கிற சாப்பாடு செஞ்சுட்டு காசும் கொடுக்க மாட்டாங்க, ஒன்றும் கொடுக்காம போயிடுவாங்க. வெளியே போனால் ஒரு நாளைக்கு ஒரு ரூம்போட வாடகை வந்து 700லேருந்து 2,000 3,000 வரைக்கும் இருக்குது ஓரளவுக்கு. அங்கே போய் தங்கினேன் என்ன அது, அதெல்லாம் யோசிக்க மாட்டானுங்க. வந்தானுங்களா வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு போக மாட்டாங்க. பசங்க எல்லாம் அப்படித்தான். பிள்ளைகளோ எப்படி இருக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா பசங்க மேக்ஸிமம் வந்து ஷேரும் பண்ணாமல் ஒன்றும் பண்ணாமல் அவங்க வாட்டுக்கு வருவாங்க, 2 நாள் சாப்பாடு சாப்பிட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்களும் அது சரி பசங்க தானே வராங்க போகிறாங்க, நம்ம வெளியூர் தானே இருக்கிற, அனுசரிப்பே இல்லாமல் நம்ம எப்படி வாழ்கிறதுன்னு சொல்லிட்டு இவங்களும் வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. அப்படி எங்கே போய் என்ன பண்ணுறது? அதுக்கு வந்து பெஸ்ட்டு வந்துட்டு தனியாக இருக்கிறது பெஸ்ட்டு. சீப் அண்ட் பெஸ்ட். தனியாக இருக்கிறது பெஸ்ட். சீப் அண்ட் பெஸ்ட். ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனியாக இருக்கிறது அதை விட பெஸ்ட்டு. சொன்னது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேச்சுலராக இருப்பது நல்லது, தனியாக இருக்கிறது நல்லது. கூட்டு குடும்பமாக இருக்கிறது நல்லதுன்னா, கூட்டாக இருக்கிறத விட தனியாக இருக்கிறது நல்லது. கல்யாணம் முடிஞ்சு வேலைக்கு வேண்டி போய்க்கிறேங்க சொல்கிறேன். கல்யாணம் முடிஞ்சு சொந்த ஊர்லேயே இருக்கிறது சொல்ல, கல்யாணம் முடிஞ்சு வேலைக்கு வேண்டி போய் தனியாகவே இருக்கக்கூடிய ஆட்களை சொல்கிறேன். சரிங்களா? பிடிச்சதை ஷேர் பண்ணுங்கள்.